தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய அளவு மருத்துவர்கள் இல்லை, மருத்துவமனையில் ஜெனரேட்டர் வசதிகளும் இல்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இது குறித்து கிண்டியில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். இது இன்னைக்கு நம்ம நாடு மிகப்பெரிய நாடு, மிகப்பெரிய ஒரு பாப்புலேஷன் இருக்கிற நாடு. இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்ஸ் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஆனாலும் அவங்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிப்பது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி டாக்டர்ஸ் பக்கம் பணி சுமையின் காரணமாக அவங்க ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க. பேஷண்ட் பக்கம் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப நாட்களாக நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரோம், நிறைய காசு செலவு பண்ணுறோம், ஆனால் எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு அவங்க தரப்புலையும் அவங்க மனநிலை பாதிக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்குறோம். தமிழ்நாடு முழுக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்தா தரம் இல்லாமல் தான் இருக்குது. மருத்துவர்கள் இல்லை, மருந்து இல்லை, தரம் இல்லை, எந்த விதமான மெயின்டெனன்ஸ் இல்லை, வருகின்ற பேஷண்ட்ஸ்க்கு உரிய ட்ரீட்மெண்ட் இல்லை. இதுதான் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் மக்கள் சொல்கின்ற ஒரு குறையாக இருக்கிறது. செல்ஃபோனில் லைட் அடித்து எப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்? ஒரு ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சிக்கு ஒரு ஜென்ரேட்டர் கூட இல்லாத ஒரு நிலைமையெல்லாம் இன்றைக்கி நிறைய இடத்துல இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி ரமணா பாணியில் தான் இன்றைக்கி மக்கள் ஒரு மிகப்பெரிய குறைய சொல்கிறாங்க. ரமணாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கின்ற அவலங்களை ஆஸ்பத்திரியிலையும் டாக்டர்ஸ் கிட்டே நடக்கிற அவலங்களை எடுத்து உரிச்சிருப்பாங்க படத்துலேயே. இது நிறைய 90% பீப்புள் கிட்ட அந்த தாக்கம் இருக்குது. ஸோ இது நிச்சயமாக இதை அதிகமாக டாக்டர்ஸை பணியில் அமர்த்தி பேஷண்ட்ஸுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றது இந்த கவர்மெண்ட்டுடைய கடமை. இன்றைக்கி இந்த பில்டிங்குக்கு கலைஞர் பேர் வச்சுருக்காங்க, சந்தோஷம். ஆனால் அதே அளவு கேர் கொடுத்து அதே அளவு மக்களையும் டாக்டர்களையும் பாதுகாக்க வேண்டியது இந்த அரசின் கடமை அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது ஒட்டு மொத்தத்திற்கும் அரசாங்கத்தின் கவனக்குறைவு தான் காரணம் அப்படின்றத நான் உறுதியாக சொல்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பாருங்கள், அனைத்து மாவட்டங்களும் ஏதோ ஒரு பிரச்சனையில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் ஒரு பக்கம் மீனவர்கள் போராட்டம், ஒரு பக்கம் மக்கள் நல பணியாளர்கள் போராட்டம், ஒரு பக்கம் ஆசிரியர்கள் போராட்டம், ஒரு பக்கம் மருத்துவர்கள் போராட்டம், ஒரு பக்கம் செவிலியர்கள் போராட்டம், மனித கழிவை மனிதர்களை எடுக்கின்ற ஒரு நிலைமை. அப்போ என்ன நடக்குது? 75 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கும்னு பெருமை பேசும் திமுக இன்னைக்கு ஆட்சிக்கு வரும்போது கொடுத்த எந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறாங்க என்பது மக்கள் கேள்வியாக நான் கேட்கிறேன்.